ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகின்றன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் தேவன் தம்முடைய வார்த்தையின் ஊடாக நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் ஒரு விதமான சலிப்போடு முடிகிறது. நான் நினைச்சது நடக்கலையேன்னு நினைக்கும் போது உள்ளம் சோர்ந்து போகுது. நான் ஆசைப்பட்டது நிறைவேறலைன்னா நம்முடைய மனசு வருத்தப்படுது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றது, நான் உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்றது நமக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்குது. ஒருவேளை நம்முடைய சொந்த ஜனங்களால உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நண்பர்களால உதறி தள்ளப்பட்டிருக்கலாம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு நம்மளை பகைச்சிருவாங்க, நம்ம ஏளனப்படுத்துவாங்க, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. ஏற்கனவே வேதனையோடு இருப்போம், ஆனால் வேதனையில் அந்த புண்பட்ட இடத்துல வேல் பாய்ச்சறது மாதிரி வேதனைக்கு நடுவில் இன்னும் கடினமான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. சொல் பிரயோகம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு விரோதமாக வார்த்தைகளை அள்ளி வீசும்போது, ஈட்டியை போல அம்பை போல நம்மை நோக்கி வருகிற போது நம்ம தாங்கவே முடியாது. இதுக்கு நடுவில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நாம் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக அல்லது மற்றவர்களால் அவமதிக்கப்பட்டவர்களாக நம்மை யாரும் மதிக்காத நிலையில நாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உயர்த்துவேன்ப்பா, நான் உன்னை கனப்படுத்துவேன், ஐ வில் ஹானர் யூ என்று கர்த்தர் சொல்றார். ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வசனத்தை இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசனாகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இருக்கு. அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம்தான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீங்கள் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவீர்களாம். உங்களுடைய ஸ்தானம் ரொம்ப பெருசா இருக்கும். நினைச்சு கூட பார்த்துராத இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். பல நேரங்களில் நாம் எங்கே அலட்சியப்படுத்தப்படுறோமோ அதே இடத்துல யாரால் அலட்சியப்படுத்தப்பட்டோமோ அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை உயர்த்தி அழகு பார்ப்பார். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட, அவமதிக்கப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போறார். அதுதான் உண்மை. நான் அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணும்படி செய்வேன். ஒரு காலத்தில் ஒன்றுத்துக்கும் உதவாத இடத்துல அவன் இருந்தான், ஒன்றுத்துக்கும் உதவாத இடத்துல அவன் வீழ்ந்து கிடந்தான். ஆனால் இன்றோ மிக உயர்ந்த இடத்துல அவன் வாழ்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி அழகு பார்ப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான வல்லமை, அற்புதமான பிரசன்னம் நமக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய நன்மையை அவர் செய்ய விரும்புகிறார். மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் உயர்த்தப்படுவதுதான் அவருடைய விருப்பம். நீங்க கீழே 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 போவது அல்ல, உதாசீனப்படுத்தப்படுவது அல்ல, அவமதிக்கப்படுவது அல்ல. நீங்கள் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்றுதான் ஏசப்பா விரும்புகிறார். இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். வெளி தேசங்களில், கனடா போன்ற தேசங்களில் கூட இந்த செய்தி சில மீடியா வழியாக போகிறது என்று நான் அறிகிறேன். எங்கு இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? மதிப்பிழந்து வாழ்றீங்களா? அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? வேதனையின் ஊடாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? டோன்ட் வரி பிரதர், சிஸ்டர். ஆண்டவருடைய வாக்கு இன்னைக்கு சொல்லுது, நான் உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணும்படி செய்வேன், உயர்ந்த இடத்துல உங்களை நிறுத்துவேன் என்றார் ஆண்டவர். உயர்ந்த இடத்துல நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி நான் செய்வேன், என்னுடைய வல்லமை அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உயர்த்தப்படத்தான் போகிறீர்கள். உங்களுக்கான உயர்வு வெகு தொலைவில் இல்லை, மிக சமீபத்தில் கர்த்தர் உங்களுக்கான உயர்வை வைத்திருக்கிறார். ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்றால், ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன, நாம் வெளிப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. நாம் இவைகளை செய்யும் போது, அதை வெளிப்படுத்தும் போது, கிரியையில வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடுவார். முதலாவது, சில நிபந்தனைகள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே அதிகாரத்தில்.
அதாவது எசேயா 33:15. அதை ஒவ்வொன்றாக நான் சொல்லி முடித்த பிறகு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது எந்த ஒரு வாக்குத்தத்தமே நிபந்தனை இல்லாமல் நமக்கு வழங்கப்படுவதில்லை. நீங்க ரொம்ப சந்தோஷமா இந்த வசனத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், உயர்ந்த ஸ்தலத்தில் நான் வாசம் பண்ண போகிறேன், உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை அவர் வைக்கப் போகிறார் என்று கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது. ஆகவே நான் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட போகிறதுனாலே நான் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போக போகிறதில்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேளுங்க. எல்லா நேரங்களிலும் வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படுகின்றன. அந்த விதத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில நிபந்தனைகளை நான் முன்னே சொன்னது போல எசாயா 33:15 பார்க்கிறோம். அந்த 15வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதியாய் நடங்கள். நீங்கள் நீதியுள்ளவர்களாக நடந்தால் உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணும்படி செய்வார். உயர்ந்த இடத்திலே அவர் உங்களை வைப்பார். நீங்கள் நீதியாக இருக்கிறீர்களா? நீதியாக இருக்கிறவர்கள், நீதியாக வாழ்கிறவர்கள் தான் அழிவுக்கு தப்பி மீதியாக இருப்பார்கள். நீதியை விட்டு விடுகிறவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பற்ற நிலையில் தான் வாழ்வார்கள். ஆண்டவர் உங்களை நீதிக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உயர்ந்த இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீதி என்கிற விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். வேதாகம் முழுக்க பாருங்கள். நீதி உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்தத்தான் செய்கிறார். ஆபிரகாம் நீதியுள்ளவனாக இருந்தான். அவன் முற்பிதாக்களிலே உயர்ந்த இடத்திலே வைக்கப்பட்டான். நோவா நீதியுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லா உலக மக்கள் அத்தனை பேர் அழிந்து போயிருக்க அவன் உயர்ந்த அரராத்து மலையிலே வாசம் பண்ணினான். வேதாகமத்திலே நீதியாய் நடந்த மனிதர்கள் அத்தனை பேருமே உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணினார்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்படி ஒரு மேன்மையை கர்த்தர்களுக்கு கொடுத்தார். இரண்டாவது அந்த வசனத்தில் நிபந்தனை என்ன சொல்லுகிறது தெரியுமா? செம்மையானவைகளை பேசி. எதை பேசினாலும் செம்மையானதை பேசுங்க. அதாவது நீதிமொழிகளில் என்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கிறது, நிறைய இருக்கு. அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். நீங்கள் அதிகம் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டாளாக இருந்தால் கூட ஞானம் உள்ளவங்க தான் நீங்கள் கருதப்படுவீங்களா? அப்படி ஒரு வசனம். இன்னொரு வசனம் சொல்லுதுன்னா, அவள் ஞான விளங்க தன் வாயை திறக்கிறாள். அதாவது சாதாரண பேச மாட்டாங்க, பேசினா முத்து தான் விழும். ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதான் அவனுடைய பொருள். நீங்கள் பேசணும், பேசினா செம்மையானதை பேசணும், சரியானதை பேசணும். நீங்கள் உயர்ந்த இடத்துல வைக்கப்படணும்னா, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படணும்னா செம்மையானதை பேசுங்க, சரியானதை பேசுங்க. எது செம்மையோ அதை பேசுங்க. அவசியம் இல்லாததை நீங்கள் பேசக்கூடாது, அவசியமற்றதை நீங்கள் பேசக்கூடாது. இதை பேசினா சரியா இருக்கும், இதை பேசினா மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய மனசில் பட்டுச்சுன்னா அதை பேசுங்க. பல்வேறு நேரங்களிலே நாம் அறிவீனமாய் பேசுகிறோம், அவிவிசுவாசமாய் பேசுகிறோம், அவ நம்பிக்கை ஏற்படுத்துகிறவர்களாய் பேசுகிறோம். நம்முடைய பேச்சிலே அவ்வளவு சுத்தம் இல்லை, நம்முடைய பேச்சில் அவ்வளவு பாசிட்டிவான விஷயம் இல்லை. நம்முடைய வார்த்தைகளை நாம் செம்மையாக பேசவில்லை. நீங்கள் இனிமே பேசுனா செம்மையானவைகளை நீங்கள் பேசணும். ஆண்டவர் அப்படி பேசுவதற்கு நமக்கு ஆற்றலை கொடுக்கட்டும், அப்படி பேசுவதற்கு நமக்கு சக்தியை கொடுக்கட்டும். இந்த சகோதரன் சகோதரி பேசினா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்சி நமக்கு கிடைக்கணுமே. இந்த சகோதரன் பேசினா அந்த பேச்சு எனக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும், எனக்கு நன்மையை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் மக்களுக்கு. ஆகவே எதை பேசினாலும் கபடு பேசாதீங்க, புறம் கூறாதீங்க, கோல் சொல்லாதீங்க, செம்மையானதை பேசுங்கள், ஆண்டவர் பிரியமானதை பேசுங்கள். அதை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா? நாம் மறந்துட வேண்டாம். தேவனுக்கு நாம் கணக்கு பேசுகிற அநியாயமாக பேசுகிற வார்த்தைகள், வீணாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பரலோகத்தில் நாம் கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு வீணாக நம்ம பேசுகிறோம், வீண் வார்த்தைகளை எழுப்புகிறோம், தேவையற்றதை உளறி தள்ளுகிறோம். எனது அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, செம்மையானதை பேசுவதற்கு நாம் இன்றைக்கு தீர்மானிப்போம். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நீதியாய் நடங்கள். இரண்டாவது, செம்மையானதை பேசுங்கள். மூன்றாவது, இடுக்கண் செய்தால் வரும் ஆதாயத்தை, வருமானத்தை வெறுத்து விடுவது. இடுக்கண் செய்து வரும் ஆதாயம் நிறைய நேரங்களில் பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணி பயத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு ஆதாயத்தை
பெறுவது. அச்சுறுத்தி, பயத்தை ஏற்படுத்தி அச்சுறுத்தி ஆதாயத்தை பெற்றுக்கொள்கிற மக்களை பார்க்குறோம். அவங்களுடைய அந்த அணுகுமுறையே மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். சிலர் இடுக்கண் செய்வார்கள், அதனால் வரக்கூடிய ஆதாயம். எத்தனையோ மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இடுக்கண் செய்து ஆதாயத்தை, வருமானத்தை தேடிக்கொள்கிறார்கள். அது சாபம், அது ஆசீர்வாதமாக இருக்காது. நிறைய பேர் யோவான் ஸ்தானிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வந்தார்கள். மனம் திரும்புங்கள், பரலோகராட்சி சமீபத்திருக்கிறது என்ற அவனுடைய பிரசங்கத்தை, வனாந்திரத்தில் செய்த பிரசங்கத்தை கேட்டு எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறவங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போது எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வரும்போது சிலர் ஆலோசனை கேட்டாங்க. போர்ச்சேவர்கள் வந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டபோது, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு, ஒருவனையும் இடுக்கண் செய்யாமல் உங்கள் சம்பளமே உங்களுக்கு போதும் என்றிருங்கள் என்று சொன்னார். போர்ச்சேவருக்கு அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானன் கொடுத்த ஆலோசனை, யாரை இடுக்கண் செய்யாதிருங்கள், உங்கள் சம்பளமே உங்களுக்கு போதும்னு இருங்கப்பா, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. போலீஸ்காரங்களுக்கு அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறான் ஜான் த பேப்டிஸ்ட். யாரையும் அடிக்காதீங்க, இடுக்கண் பண்ணாதீங்க, தேவையில்லாத உங்கள் சம்பளத்தை மீறி வரக்கூடிய ஆதாயத்தை வெறுத்துருங்க. வேண்டாம், இடுக்கண் செய்து ஆதாயத்தை நீங்கள் வெறுத்து விட வேண்டும். இடுக்கண் செய்து வருகிற ஆதாயம், அதைத்தான் நம்ம அழகா ஏசாயா சொல்லுகிறான். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுப்பது வேண்டாம். அது சில காவல்துறை நண்பர்கள் கொடுக்கல, கிம்பளம் கொடுக்கலன்னு அடிக்கிறாங்களா? சில ரோடுகளில், ரோட்டினுடைய அந்த எல்லையில் பழக்கடை போடுகிறவர்கள் சில நேரங்களில் சில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கொடுக்க மறுத்தால் அவர்கள் இடுக்கண் செய்கிறார்கள். வேண்டாம் அந்த வருமானம், அதை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. மூன்றாவது அவனுடைய ஆலோசனை, மூன்றாவது அது. நான்காவது என்ன சொல்லுகிறான் பாருங்கள். பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, லஞ்சம், அது ஏற்கனவே அதில் நான் சொன்னேன், லஞ்சம் வாங்காதபடி கைகளை உதறுங்கள். ஐயோ வேண்டாம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் லஞ்சத்தை பெறுவதில்லை. சில அதிகாரிகள் கடந்த சில காலங்களிலே தங்களுடைய ஒரு IAS அதிகாரி அப்படி எழுதியே வைத்திருக்கிறார், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர் என்பது அந்த வாசகம். லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் தேச சட்டத்துக்கு விரோதமானது. ஆக பரிதானத்துக்கு கைகளை உதறுவது, அப்படிலாம் யாரு செய்கிறாங்களோ அவங்க உன்னதமான உயர்ந்த ஸ்தலத்திலே வாசமாயிருப்பார்கள். என்ன பிரதர், இந்த காலத்திலெல்லாம் அது சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா? சாத்தியம்தான். வேதம் எக்காலத்துக்கும் உரியது, என்னாலும் அது சாத்தியம்தான். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அது சாத்தியமே. அது மிகவும் பொருந்தி வரக்கூடிய ஒன்றுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில், இந்த அருமையான தருணத்தில் அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மகிமையான மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் பரிதானங்களுக்கு உங்களுடைய கைகளை உதறுங்கள். அது வேண்டாம், அந்த வருவாய் எனக்கு வேண்டாம், அது எனக்கு செட் ஆகாது, அது எனக்கு ஆசீர்வாதமாக லபியாது, அப்படி சொல்லுங்கள். நான்காவதாக ஏசாயா என்ன சொல்லுகிறார்? ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவி விளக்குவது. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை விளக்குவது. எவ்வளோ அருமையான வார்த்தை. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனை. சில சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இதை செஞ்சிரு, 4 போடு போட்டால் தான் இவன் நமக்கு வழிக்கு வருவான், ஆலோசனை கொடுப்பாங்க, சண்டை போடுறதுக்கு தூண்டி விடுவாங்க. ஒரு போதகர் வட்டிக்கு பணம் வாங்கினார் கடனாக. வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, பெரிய கடன் பாரம் அவருக்கு வந்தது. அதில் தப்ப முடியல. வட்டிக்காரர் கழுத்துப்படியே பிடிச்சி நிற்கிறார். தன்னுடைய சபையினுடைய மூப்பரை கேட்ட, என்னையா பண்ணுறது? அவர் ஒரு ஐடியா கொடுத்தார், அவரை க்ளோஸ் பண்ணிருங்க பாஸ்டர், அவ்வளோதான். அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. அவர் அந்த கடன் பாரம் முத்தி போய் தான் போதகர் என்பதை மறந்து விட்டு ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேட்டார். இப்பொழுது சிறை கம்பிகளை இவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பரிதாபம், எத்தனை வேதனை. அன்பு சகோதர சகோதரிகளே, சாதாரண சின்ன சின்ன விஷயத்துல கூட சில தவறான ஆலோசனை கொடுப்பாங்க. பதிலுக்கு பதில் பேசு, நீ ஏதாவது அவனுக்கு பயப்படுற மாதிரி பண்ணு, அடி, முடிஞ்ச அடி, ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவோம், இப்படிலாம் சில சொல்லுவாங்க. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை நீங்க கேட்கக்கூடாது, காதில் அது விழக்கூடாது. வேண்டாம், என் காதில் அது விழ வேண்டாம். ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான அந்த யோசனைகளை நான் தவிர்க்கிறேன். அது அவ்விதமான யோசனைகள் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் அதற்கு விலகி போங்கள், அவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். ஆறாவதாக, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பொல்லாதவைகளை பார்க்காம தன் கண்களை மூடுறது, தேவையில்லாத காரியங்கள், அவசியமற்ற விஷயங்கள், பொல்லாத காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண் பார்க்க அநேக பொல்லாதவைகள் நடந்துட்டு இருக்குது. அதை காணாம கண்ணை மூடுங்க,
அதுக்கு உங்களுடைய கண்ணை அடைச்சிக்கங்க. நம்ம பார்த்தோம்ல, பொல்லாதவைகளை காணாமல் கண்ணை அடைக்கணும், கண்ணை மூடிக்கணும். இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேட்காம காதுகளை அடைச்சிக்கணும். இரண்டாவது சொன்ன செம்மையானவைகளை பேசணும். இந்த மூணையும் யோசித்து பாருங்க. இதை மகாத்மா காந்தி உணர்த்துவதற்கு தன்னுடைய டேபிளில் 3 குரங்கு பொம்மை வச்சுருந்தார். ஒரு குரங்கு 2 கண்ணையும் பொத்திக்கும், ஒரு குரங்கு 2 செவியும் பொத்திக்கும், இன்னொரு குரங்கு வாயை பொத்திக்கும். அதாவது தேவையில்லாமல் பேசாத, தேவையற்றதை கேட்காத, அவசியமற்றதை பார்க்காத. இதை உணர்த்துவதற்கு 3 குரங்கு பொம்மை அவர் வச்சுருந்தார். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய டேபிளில் வைக்கப்பட்ட பொம்மை. இதை ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். எப்பா செம்மையானதை பேசு, ரத்தம் சிந்துவதற்கு எதுவான அந்த ஆலோசனையெல்லாம் அது கேட்காம காதை அடைச்சிக்கோ, பொல்லாதவைகளை பார்க்காம கண்ணை மூடிக்கோ. மகாத்மா காந்தி இப்போந்தான் இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த குரங்கு பொம்மையை வச்சார். ஆனால் அருள்நாதர் தேவநாயக கர்த்தர் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி ஏசாவின் மேலே இறங்கி வந்து இதை எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு ரொம்ப அழகா வேதம் சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் செய்கிற ஒரு மனிதன் எவனோ, யார் அதை செய்து முடிக்கிறானோ அவன் உயர்ந்த ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுவான், உயர்ந்த இடத்துல இருப்பான். அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு, அவனுக்கு அந்த பாக்கியம் உண்டு. அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, தயவை தாராளமாய் ஏராளமாய் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் தைரியமாக இருங்கள். ஆண்டவர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுக்க போறார். சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அன்னாள் ரொம்பவும் மட்டம் தட்டப்பட்டாள், அவமதிக்கப்பட்டாள். மலடின்னு சொன்னால் ஒரு குப்பையில் கிடக்கிற மாதிரி தான், புழுதியில் கிடக்கிற மாதிரி தான், அப்படிதான் அவள் கருதப்பட்டாள். ஆனால் நேரம் காலம் வந்தபோது ஆண்டவர் அவளை எங்கோ உயர்த்தினார். உயர்ந்த இடத்துல அன்னாளை கொண்டு வந்து வைத்தார். அன்னாளுக்கு இருந்த நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பரிகாசங்கள் இதெல்லாம் மாறிடுச்சு. அவள் மிகுந்த ஆசீர்வாதத்தை உடையவளாக இருந்தாள். மிகப்பெரிய ஒரு பிளஸிங் அவளுக்கு கிடைச்சது. அவளுடைய வயிற்றில் பிறந்தவர் தான் மகிமையான சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிற பெரும்பாக்கியம் பெற்ற புகழ்பெற்ற தீர்க்கதரிசியாக மாறினான் அன்னாளுடைய திருக்குமார். ஆகவே அன்னாள் பெரிய அளவுக்கு உயர்த்தப்பட்டாள். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அன்னாள் இதை குறித்து பாடுகிறாள். 2வது தாவீது ஆடு மேய்க்கிறவன், காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடையன். அவன் பாருங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான். சொந்த தகப்பன் கூட சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு, சின்ன பையன் இருக்கட்டுமேன்னு நினைக்கல. சின்ன பையனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டார். எல்லாரும் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனுஷன், வனாந்தரமே கதின்னு கடந்தான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். 2 சாமுவேல் புத்தகம் 5:12 இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 23:1 இப்படி வாசிக்கிறோம். தாவீது மகிமையாய் உயர்த்தப்பட்டான். உயர்ந்த ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுகிறான். யோசித்து பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்த்தாங்க, எல்லாரும் நிந்திச்சாங்க, அவமதிச்சாங்க. ஆனா தாவீது நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டான், நாளுக்கு நாள் பலப்படுத்தப்பட்டான். தாவீது மேல் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்து இறங்கியது. தாவீது மேன்மையாய் உயர்த்தப்பட்டான். ஆடு மேய்க்கிறனுடைய நிலைமை எங்கே, அரசனுடைய நிலைமை எங்கே? எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்கள், எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய அந்த மேன்மை அவனுக்கு கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் மேன்மையாக உயர்த்தப்படுவீர்கள். தாவீதை போல, அன்னாளை போல, இப்படி அநேக தேவ மனிதர்கள் வேதாகமத்தில் உயர்த்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவமதிக்கப்படுறீங்களா, உதாசீனப்படுத்தப்படுறீங்களா, கேவலப்படுத்தப்பட்டிருக்கீங்களா, உங்களை எல்லாரும் ரொம்ப பரிகசிக்கிறாங்களா? கவலையே படாதீங்க. உங்களை அவர் உயர்த்துறதுக்கு ஒரு டைம் வருது. The day will come. ரொம்ப குயிக்கா வருது. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் அந்நிய தேசத்துல அகதிகளா இருந்தாங்க. ஏதுவும் மற்றவர்கள். தமிழ்ல தூய அகதிகளுக்கு தூய தமிழ்ல சொன்னோம்னா ஏதிலிகள், எதுவும் மற்றவர்கள். அப்படிப்பட்ட சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ பரிகசிக்கப்படுத்தப்பட்டார்கள், பயப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். எல்லா காரியங்களிலும் அவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். தானியேல் 3:30 பார்க்கிறோம். 3 பேர் உயர்த்தப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் வாசம் வைப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார். நாம் வேத சத்தியங்களுக்கு சாட்சியாக வாழ்கிற போது நம்மை ஆண்டவர் உயரத்திலே வைக்கிறார். உன்னதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம்.
உயர்த்தப்படுகின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி உயர்த்துவார், கனப்படுத்துவார். நிறைய ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே, நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உபாகமம் 32:13 இஸ்ரவேலை உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் ஏறி வர பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் பாருங்கள், 430 ஆண்டுகள் ஒரு அடிமை வாழ்வு வாழ்ந்த மக்கள், விடுதலையே இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணும்படி அழைத்து கொண்டு வந்தார். உன்னதமான இடத்திலே வாசம் பண்ணும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை தெய்வம் இழுத்து கொண்டு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்களை வைக்கும்படி அழைத்து கொண்டு போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் வைக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவருடைய அந்த பேர் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக போகிறது. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை, இந்த உயர்வை பெற விரும்புகிறீர்கள்? இன்னும் கூட ஏராளமான வசனங்களை நாம் படித்துக்கொண்டே போகலாம். யோபு 36:7 நீதிமான்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறார் என்று வாசிக்கிறது. நாம் நீதிமான்களாக இருந்தால், தேவனை விசுவாசித்து நீதியின் பாதையில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவர் நம்ம உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார், நம்மை மேன்மையாக நிறுத்துகிறார். அதே போல சங்கீதம் 91:14 அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் நாமத்தை அறிந்து அந்த தேவனை உறுதியாக பற்றுக்கொண்டு, இவர்தான் ஜீவனுள்ளவர், இவர்தான் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து அவரை நம்பி அவரை மிகச்சரியாய் அறிந்து நாம் அவரை பின்பற்றுகிற போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம். மேன்மையாக தேவன் நம்மை உயர்த்துகிறாராம். எவ்வளவு பாருங்கள் ஆசீர்வாதம். அதே போல யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம், நம்மை தாழ்த்துகிற போது உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். உங்களை தாழ்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தாழ்வுகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு காலத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் இல்லையா? ஒரு காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டோம் இல்லையா? நாம் பரிகசிக்கப்பட்டோம், வேதனையோடு வாழ்ந்தோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா வேதனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவர் மாற்றி நம்மை மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ள மக்களாக அவர் உருவாக்கினார். நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தினார். உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்தார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், அவமதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, தயவு செய்து கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் கவனிங்க. குறிப்பா எசாயா 33:15 பாருங்க. நீதியை நடங்க, செமையானதை பேசுங்க, இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்துருங்க, பரிதானங்களை வாங்காம உங்களோட கைகளை உதருங்க, ரத்தம் செய்வதற்கு ஏதுவான யோசனைகளுக்கு உங்களுடைய செவியை அடைச்சிருக்கட்டும், பொல்லாதவைகளை காணாம உங்களுடைய கண்ணை மூடிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல நீங்க வாசம் பண்ணும்படி செய்வார். நீங்க உயர்ந்த நிலையில இருப்பீர்கள். அவருடைய உயர்வு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே உணர்றேன், உங்க வாழ்க்கையில உயர்வு வரப்போகிறது சகோதரி. அன்பு சகோதரனை, நீங்க உயர்த்தப்பட போறீங்க. நீ கவலைப்படாதீங்க. ஏன் நீங்க துக்கத்துல மூழ்கி போகணும்? ஏன் நீங்க முடங்கி போகணும்? ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை கனப்படுத்த விரும்புகிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இதுவரை தாழ்த்தப்பட்டீங்க, இனிமே உயர்த்தப்படுவீங்க. ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான இனிய தருணத்திற்காக நன்றி. உம்முடைய பொற்பாதங்களில தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. தேவனே கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தெய்வீக அனுக்கிரகங்களால், கிருபைகளால், மகிமையால் உமது பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பல்வேறு சூழ்நிலைக்கு நடுவில் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த பிள்ளைகள் உயர்த்தப்படணும். அதுக்கேற்ற நல்ல சூழ்நிலையை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்வில் கனமடைய, மேன்மையடைய தேவனாய் கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவர், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு உயர்வு கிடைக்கட்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.